கண்ணிமிக்க இவ்விழாவுடைய தலைவர் அசத்தவர்களே மற்றும் உஸ்தாத பெருந்தகையர்களே, மாணவர் கண்மணிகளே, இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்ல பெருமானாருடைய ஆசை எப்போ நமக்கு நான் வந்து சேரட்டுமாக. ஆமீன். கண்ணிமிக்க மாணவ செல்வங்களே, உங்களுடைய நாவன்மையை உயர்வடைய செய்வதற்காக வேண்டி இவ்விழா கொண்டாடப்படுகிறது. நாவன்மை என்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகும். அந்த ஆயுதத்தின் மூலமாக ஒரு நாட்டை ஆளவும் முடியும், அந்த நாட்டை அழிக்கவும் முடியும். அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சக்தி உள்ள ஒரு ஆயுதம். நம்ம பெரிய பட்டாவசா சொல்லுவாங்க, அடிக்கடி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை சேர்த்து உலமாக 2 பேருக்கு மதிப்பு. ஒரு ஆள் பேச்சாளராக இருக்கணும், அதை தரிசனமாத்தில் என்ன செய்யணும், அவர் வந்து என்ன செய்யணும், எங்கா இருக்கணும். அவன் பாருங்க, அவன் நாவன்மைக்கு அல்லாஹ்வுத்தாலா அவ்வளவு பெரிய சக்தி கொடுக்கணும். இந்த 2 பேருக்கும் அல்லாஹ் மக்கள்கிட்ட மதிப்பு அதிகம், பேச்சாளர்களுக்கும் மதிப்பு அதிகம். இவர்கள் பேச்சாளர்கள் அவர்களுக்கு மார்க்க வழியை கற்றுக் கொடுக்குறாங்க, அல்லாஹ் ரசூலுடைய பாதையை கற்றுக் கொடுக்குறாங்க. தரிசனமாட்டுக்காரங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுடைய தேவைகளை, குடும்பத்தினுடைய இடர்பாடுகளை களையத்துக்கு என்ன வழி அதை கற்றுக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு தான் மதிப்பு அதிகம் சொல்லி எங்க சொல்றாங்க, அடிக்கடி சொல்றது அவங்க தான். அதனால வந்து நாவன்மை மிகப்பெரிய ஆயுதம். ஆனா பேசக்கூடிய பேச்சு என்பது மற்ற நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ அவர்களுக்கு ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தணும். கண்ணாடி நம்ம குற்றனா உடையப்படுதுதான் பிரதிபலிப்பு காட்டுது. அப்ப நீங்க அத மாதிரி பேசக்கூடிய பேச்சு பிரதிபலிப்பை கொடுக்கணும். ஷேகுனா அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க பேசுனாங்கன்னா முன்னால உட்கார்ந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேச்சினுடைய பிரதிபலிப்பு. சில பேர்கள் வஃபாத்தா இருக்காங்க அவன் பேச்சு கேட்டு, பேச்சினுடைய தாக்கம் தாங்காம. அந்த மாதிரி அந்த பேசக்கூடிய பேச்சு வந்து நம்ம முன்னால உட்கார்ந்து கொண்ட ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தணும். அப்பதான் ஒரு மாற்றம் நிகழும். ஏன்னா வெறுமனே கேட்டு கேட்டு போயிடுவாங்க, பேச்சு கேட்டுட்டு பிரதிபலிப்பு மாற்றம் ஏற்படாது. மாற்றம் ஏற்பட இங்க பேசக்கூடிய பேச்சு அவருடைய இதயங்களை பதிவாகும். அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு கலையை நீ கற்றுக்கணும். பேச்சுகள்ல பலவிதமான நன்மை இருக்கு. மற்றவர்களை மாற்றக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு பிடிவாதக்காரா இருந்தாலும் அவரையும் கூட மாற்ற முடியும். அந்த மாதிரியா பேச்சு சீரா அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து சிரியால இருக்காங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அங்க அமீர் முஃமினீன் அமீரா இருக்கிறாங்க, கவர்னரா இருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில். அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கம்யூனிஸ்டை வாதிக்கிறாங்க சிரியால. எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருள், எல்லா பொருளையும் அல்லாஹ் மக்கள் பணங்களாம், யாரும் எதையும் சேர்க்கக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது. எல்லா பொருளும் அல்லாஹ்வுடைய மாருல்லா, அல்லாஹ் பொதுவாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை வாதிக்கிறாங்க. சொல்லுங்க. முஆவியா எல்லாரும் சங்கடப்பட்டாங்க. பெரிய சஹாபியா இருக்கிறாங்க, கூப்பிட்டு சொல்லி பார்த்தாங்க, கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண விடுங்க, சரியில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் அவங்க தன்னோட பிடிவாதத்தை விடலை. பெரிய சஹாபி, ஏன்னா இஸ்லாத்தில் வந்து பழமையான சஹாபி, பெருமானாருடைய ஆசையை பெற்ற சஹாபி, என்ன செய்யணும் தெரியாமல் மோதலை முடிச்சாங்க. கடைசியில் சீனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதிட்டாங்க. இந்த மாதிரி வந்து அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமான எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருள், எல்லாமே அல்லாஹ் புடங்கலாம், மக்கள் புடங்கலாம், யாரும் எதுவும் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாதிக்கிறாங்க. இங்கே இதுக்கு வழி எடுக்கணும். அப்போ என்ன சொன்னாங்க, அவங்க இங்கே அனுப்பி வைங்க. ஏன்னா மதீனாவுக்கு வந்தாங்க. பல சஹாபாக்களை வச்சு வாதம் பண்ணாங்க, இது சரியில்லை. ஆனால் செய்யணும் அபூதர் கிஃபார் தன்னுடைய கொள்கை விடுறதா இல்லை. கடைசியில் ஒரு சீனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க, அந்த வார்த்தையை அவங்களால பதில் சொல்ல முடியல. அபூதர் அவர்களே, நீங்க சொல்றது சரிதான், அது மாலுல்லா, அது பொதுவாக வச்சு புடங்கணும், யாரும் எதுவும் சேர்த்து வைக்கூடாதுன்னு சொல்லி சரி. அப்படியானா ஜக்காத்து தர்மங்களை அல்லாஹ் ஏன் நடைமுறைப்படுத்தினான்? ஜக்காத்தை ஏன் அல்லாஹ் கடமையாக்கினான்? சதகாவை ஏன் அல்லாஹ் சுன்னத்தாக்கினான்? இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, அபூதர் ரலியல்லாஹு பதில் சொல்ல முடியலை. உடனே உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க,
என் பெருமானார் சொல்லியிருக்காங்க, ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலம் வரும்பொழுது மக்கள் அதிகமாக வந்துடுவாங்க, நீங்கள் மதினா விட்டு வெளியே போயிடுங்கன்னு சொன்னாங்க. நான் மதினா விட்டு வெளியில் போயிடுறேன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, எவ்வளவோ சஹாபாக்கள் அவருக்கு எடுத்து சொல்லியும் கூட அவரை ஏற்க மறுத்துட்டாங்க. சீனா உபயோகாரம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்படியான ஜக்காத்து தர்மத்தையும் அல்லாஹ் ஏன் நடைமுறைப்படுத்தினான்? எல்லாம் பொதுவாக இருந்தால் அப்படி செய்ய முடியாதே. அவங்க வாய் மூடிட்டாங்க. நாம் பேசக்கூடிய பேச்சு மக்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும்? அவங்களுடைய மனசில் உள்ள குழப்பங்களை, விதத்தான கருத்துக்களை, வழிகேடான கருத்துக்களை நீக்கக்கூடிய அவனை இருக்கணும். சீனா புதையல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சையதா நபீசா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்க போறாங்க. ரெண்டு பேரும் ஞான குரூப்ல அவுலியாக்கள் கட்டிவிட்டவங்க. போன இடத்துல அவங்க நபீசா அம்மாட பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. இறுதியாக நம்ம எல்லாம் வளமையாக சொல்கிற மாதிரி, தாயை எங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு துவா செய்யலாம். நம்ம வளமையாக பெரிய ஆக்கிட்ட போனால் சொல்கிறது தானே, துவா செய்யுங்க. அப்போ அவங்க கேட்ட ஒரு வார்த்தை இவங்களை மயக்கம் போட வச்சுட்டுங்க. மயக்கம் போட சொல்லிட்டு அப்போ என்ன கேட்டாங்க? துவா செய்யுங்க. அப்போ அவங்க கேட்ட ஒரு கேள்வி, நீ துவா செய்தால் அல்லாஹ் பதில் சொல்ற மாதிரி ஒரு அமல் உனக்கு இல்லையா? நீ துவா செய்தால் அல்லாஹ் பதில் சொல்ற மாதிரி அமல் உனக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அந்த கேட்ட கேள்வியை கேட்டு தாங்க முடியாம அது மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு நபீசா அம்மா. இந்த நிகழ்ச்சியை பெரியது மூணு தான் சொல்ல எங்களை சொல்ல சொல்லி கேட்பாங்க. அது திரும்ப சொல்ல கேட்பாங்க. அவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கிறது. ஏன்னா அப்போ நாம கேட்கக்கூடிய கேள்வி, பேசக்கூடிய பேச்சு மற்றவர்கள்ட்ட என்ன செய்யணும்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். ஹிட்லர் அவ்வளவு பெரிய படைகளை வச்சிருந்தாருன்னா அத்தனை படைகளும் அவருக்கு கட்டுப்பட்டது. ஆனா அவர் பேசக்கூடிய பேச்சுகள் படைகிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும். போருக்கு போக முன்னால ஒரு உரை நிகழ்த்துவார். அந்த உரையின் மூலமாக அந்த இராணுவ வீரர்களிடம் மிகப்பெரிய தாக்கம் ஏற்பட்டது. அதன் காரணமாக தான் பெரும்பாலான நாடுகள் எதிர்த்து நின்றும் அவங்க போரிட்டாங்க. வேற வழி இல்லாம பெரிய அணு ஆயுதத்தை உபயோகித்து அவரை வீழ்த்த வேண்டி வந்துச்சு. அவங்க பேச்சு என்பது மிகப்பெரிய ஒரு இது. அதன் மூலமா ஒரு நாட்டையே நம்ம கைப்பற்றலாம், ஒரு நாட்டையே அழிக்கலாம். அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. பேச்சாளர்களா எப்படிப்பட்ட ஒன்றையும் சாதிக்க முடியும். சில வார்த்தைகள் நமக்கு நேரம் அறிந்து சொல்லும் பொழுது அதுல பெரிய நன்மையே கிடைக்கும். சில வார்த்தைகளை எல்லா நேரமும் உபயோகிக்கூடாது. சில நேரத்தில் உபயோகிக்கும் போது அந்த வார்த்தைகளால் மிகப்பெரிய நன்மை வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்துமாக 40,000 70,000 பேர்கள் கேள்வி இல்லாமல் சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் யாருன்னு கேட்குறாங்க. பெரிய ஹதீஸ். ஹுமுல்லதீன லா யர்கூன வலா யஸ்தர்கூன வலா யத்தகய்யரூன வயத்தவக்கலூன அலா ரப்பிஹிம். தாங்களும் மந்திரிக்க மாட்டார்கள், மந்திரிக்க போக மாட்டார்கள், நல்ல சவனம் கெட்ட சவனம் பார்க்க மாட்டார்கள், எப்பொழுதும் இறைவனுடைய தவக்குள்ளேயே இருப்பாங்க சொல்லி முடிஞ்சிச்சு. உக்காசாலையில் தான் எழுந்துட்டாங்க. உதுவுல்லாஹ யஜாலனி மின்ஹும். என்னையும் அவர்கள் ஆக துவா செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு. அந்த மின்ஹும், நீ அவர்களை கட்டுப்பட்ட வேண்டாம். இப்போ காம ஆக இன்னொரு எழுந்துச்சாரு, யா ரசூலல்லாஹ் எனக்கும் துவா செய்யுங்க. சபக கபிஹா உக்காஷா. அந்த துவாங்கிற ஒரு வாய்ப்பு ஒரு முறை தான். அந்த வாய்ப்பை உக்காஷா பெற்று விட்டார். அவன் யாருக்குமே தோணாத அந்த வார்த்தை உக்காஷா ரலியல்லாஹு தோணுச்சு. சொர்க்கவாசியாக அந்த இடத்திலேயே முடிவு செய்யப்பட்டு விட்டார். சில வார்த்தைகள் சில நேரங்களில் மிகப்பெரிய நன்மையை எடுத்துக் கொடுக்கும். அவருக்கு சொர்க்கவாசிங்கிற முத்திரையை அந்த இடத்தில் கொடுத்தது. ஆகவே உங்கள் வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சுகள் மற்றவர்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தணும். அந்த தாக்கம் நல்ல தாக்கமாக இருக்கணும். அதன் மூலமாக பல பேர் நன்மை பெறணும். ஆனால் பெருமானார் அலி சொன்னாங்க, அலி அவர்களே, உங்கள் மூலமா அல்லாஹு தஆலா ஒரு ஆளுக்கு ஹிதாயத்தை கொடுப்பது என்பது 70 ஒட்டகைகள், சிவப்பு ஒட்டகை இருப்பதை விட சிறந்தது சொன்னாங்க.
அதனால் அப்படிப்பட்ட பேச்சா நல்ல நீங்களா தேடி பாருங்க, நீங்களா கஷ்டப்படுங்க. ஒரு ஆயத்து, ஒரு ஹதீஸு, ஒரு சம்பவம், ஒரு புராண சம்பவம் எடுங்க. பேச்சு போட்டால் லீவு போட்டு போயிடாதீங்க. ஏன்னா பேச்சு போட்டால் எல்லாம் மறந்துக்காரன்னு சொல்லாதீங்க. உண்மையிலேயே அட்டென்ட் பண்ண தைரியமாக பண்ணுங்க. நம்ம உற்சாகமாக பெரிய உற்சாக அதிகவங்களும் வந்து பயானம் பேசுகிறாங்கன்னா அப்படி மண்டமே அதிரும். அப்படி சின்ன வயசாக இருந்தாங்கன்னா சின்னமாக ஆடம்ப நீடாக இருந்தாங்க. நான் பார்த்துருக்கேன், கண்ணா பார்த்துருக்கேன். கருத்து இதான் தான் அந்த இந்த முன்னா இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ள மேஜை அது தட்டி பேசுவாங்க மண்டத்துல. இப்ப அப்படி இல்லை, இப்போ அவங்க பெரிய அந்தஸ்து போயிட்டாங்கல்ல, தட்ட வேண்டியது இல்லை, தட்டாலும் தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சிகரமான பேச்சா அவங்களுடைய பேச்சு அமையணும். அதன் மூலமா பல பேர் ஹிதாயத்து பெறணும். இந்த வழிகட்டவர் நிறைய இருக்கிறாங்க, ஆலிம்களும் இருக்கான், ஆலிம் எல்லாம் வழிகள் நிறைய பேர் இருக்கான். அவர்கள்லாம் நேர்வழி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சை பேசக்கூடிய மக்களாக நீங்கள் ஆகணும் என்பதே எல்லா உஸ்தாதனுடைய வாழ்த்துறையா இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பேச்சாளர்களாக உங்களை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.